ईशानां जगदोस्य वेङ्कटपतेर्विष्णोर्पदाम्बरेयसी दत्वक्षस्थलनिध्यवासरसिकां दक्षान्तिसंवर्धिनी पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्तां श्रियं வாத்சல்யாதி பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற உபன்யாசம் என்ன அப்படின்னா, இங்கே குருக்ஷேத்ராலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடந்து எல்லாம் முடிஞ்சு அங்கே கௌரவர்கள்லாம் நிறைய பேர் மிருத்யுவாயிடுறார், மரணம் அடைஞ்சிடுறார். அடுத்தது பாண்டவாதான் ஜெயிக்கிறார் அப்படின்னு ஆயிடுத்து. பாண்டவர்களாலே ஒரு ஹோமங்கள் செய்யப்படுறது. அந்த பாண்டவர்களாலே செய்யப்படக்கூடிய அந்த ஹோமம் அதை முடிஞ்ச உடனே பொதுவாக இங்கே இந்த அவருக்கு உண்டான பாகத்தை கொடுக்கணும். எப்படி இந்திரனுக்கு கொடுக்கறது, தேவேந்திரனுக்கு கொடுக்கறது, குபேரனுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் அக்னி மூலமாக இந்த அபிஸ் கொடுப்பா இல்லையா? அப்படி கொடுக்கும்போது முதல்ல யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததாம். அப்படி சந்தேகத்தை வச்சு இந்த பாண்டவர்கள் ஒருத்தருக்குள்ள பேசிக்கிறார். அப்போ பேசும்போது அங்கே கிருஷ்ண பரமாத்மா சொல்றாராம், நீ யாருக்கு கொடுக்கணும்னா முதல் கொடுக்கக்கூடியது சகுனிக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? சகுனிக்குத்தான் கொடுக்கணும் அப்படின்றாராம். என்னது இந்த இதுக்கு அத்தனைக்குமே காரணம், இந்த குருக்ஷேத்திர மகாபாரத போர் நடக்கிறதுக்கு காரணமே இந்த சகுனி தான். அவனுக்கு போய் முதல் பாகத்தை கொடுக்கணுன்றியே, இது சரியா அப்படின்னு தர்மர் கேட்கிறார். உடனே பீமன் வெகுண்டு அப்படியே கோபப்படுறாராம். எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் கண்ணா? நீ இது அத்தனை பேர்லையுமே பீஷ்மருக்கு தானே கொடுக்கணும், எதுக்கு சகுனிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே மன சங்கடத்தெல்லாம் வெளிப்படுத்துறாராம் ஒவ்வொருத்தரும். அப்போ சொல்றாராம் கண்ண பரமாத்மா, கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தாயம் விளையாடுறா இல்லையா, அந்த சதுரங்க விளையாட்டு, அந்த ஆடும்போது என்ன எனக்கு பதிலாக என் மாமா சகுனி விளையாடுவார் அப்படின்னு யார் சொல்றது? துரியோதனன் சொன்னானே, நீங்க யாராவது எனக்கு பதிலாக கண்ணன் விளையாடுவார்னு யாராவது சொன்னேடா? இது சொல்லலையே. நீங்க உங்க மேல எனக்கு என் மேல உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லையே. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. நம்பிக்கை இருந்தா நான் உங்களெல்லாம் காப்பாத்திருப்பேன், அப்பவே காப்பாத்திருப்பேன். இந்த மாதிரி சண்டை சச்சரவு வராம காப்பாத்திருப்பேன். என்னதான் நடக்கிறது பார்க்கலாம்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ண? உடனே நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்டமா ஆடி ஒவ்வொருத்தரையா இது பண்ணிட்டு, அடுத்தது திரௌபதியையும் துயிலுரியத்துக்கு உண்டான துச்சாதனன் துயிலுரிய வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டு, ஆனா அந்த திரௌபதியும் என்ன பண்ணா, அவ துச்சாதனன் துயிலுரிய நேரத்திலே அவளுடைய மானத்தை இப்படி கையை வச்சுன்னு மறைச்சிட்டு இருந்தாலே தவிர என்ன கிருஷ்ணான்னு கூப்பிடலையே. கண்ணா என்னை காப்பாத்து, அபயம் அபயம் அப்படின்னு கூப்பிடலையே. அதனால நான் என்ன பண்ண, உடனே வந்தேனா? வரலையே. அவ எப்ப ரெண்டு கையும் தூக்கி அபயம் அபயம்னு சொன்னாலோ அப்பதானே நானே வந்தேன். அதனால நீங்க என்ன கூப்பிட்டுருந்தேன்னா, எனக்கு பதிலாக, எங்களுக்கு இந்த பஞ்சபாண்டவர்களாகிய 5 பேருக்கு பதிலாக கிருஷ்ணர் விளையாடுவார், கண்ணன் விளையாடுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தேன்னா, அப்ப அந்த நேரத்திலே நான் வருவேன், வந்திருப்பேன், பிரச்சனைகள்லாம் தீர்த்திருப்பேன் அப்படின்றார். இப்பவும் இது எதுக்காக இந்த விஷயத்துல இப்ப சொல்லப்படுறது அப்படின்னா, நிறைய பேர் நாமே எல்லாமே நம்மளால செய்ய முடியும், மற்றவங்களுடைய சக்தி தேவையில்லை, மற்றவங்களுடைய உதவி தேவையில்லை. இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா எல்லாரோடமே இருக்கா. எல்லாருமே இருந்தாலும் நானே அந்த வேலையை செய்வேன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கூட வாங்கிக்காம, அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ பெரியப்பா கிட்டேயோ பெரியம்மா கிட்டேயோ சித்தி சித்தப்பா இவங்க யார்கிட்டையுமே ஒரு அட்வைஸ் கூட வாங்கிக்காம நானே செய்வேன், நாங்களே செய்வோம் அப்படின்னு பிரதர்ஸ்குள்ள சண்டை போட்டுக்கிறா பாருங்க, அதுதான் தப்பு. சிஸ்டர்ஸ்குள்ள சண்டை போட்டுக்கிறா பாருங்க, அதுதான் தப்பு. பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் சண்டை போட்டுக்கிறா பாருங்க,
சகோதர சகோதரிகள், சகோதரனுக்குள்ள சகோதரன், இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுக்கிறது எதனாலே அப்படின்னா இந்த குடும்பம் அப்படியே அழிந்து போகிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆலோசனை, ஒரு அறிவுரை யார்கிட்ட கேட்டு வாங்கணும்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன்ஸ் கேட்டு வாங்கணும். குடும்பத்தை பல வருஷங்களாக நடத்திட்டு இருக்கா, வரவு எப்படி, செலவு எப்படி, வரவுக்கு உள்ள செலவை வைக்கிறது எப்படி, இதெல்லாம் அனுபவம் வாய்ந்த அப்பா அம்மா, பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா இவெல்லாம் இருக்கா. இப்போ கல்யாணம் ஆன உடனே நானே எல்லாமே பார்த்துப்பேன், யாருமே எனக்கு உதவி வேண்டாம்னு நினச்சிட்டு நீங்களே பண்ணலன்னா என்ன ஆகும்? திசை திருப்பி பல சூதாட்டங்களில் போய் அந்த பணம் சேர்ந்து குடும்பமே நிர்கதியாக ஆகிவிடும். அந்த மாதிரி சரியாக ஒரு வாழ்க்கை அமையாது. இதெல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பாண்டவர் பஞ்சபாண்டவர்களாகி நீங்கள் எல்லாம் எங்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டா எனக்கு பதிலாக, எங்களுக்கு பதிலாக கிருஷ்ணரே விளையாடுவார் அப்படின்னு ஏன் நீங்க சொல்லல அப்படின்னு அதை சொன்னது அவங்களுக்கு மட்டும் சொல்லல, இதை நமக்கும் சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசம் அத்தனை பேருக்கும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு உயர்வான உசத்தியான ஒரு ஏணி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை அடியேன் இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய.